அணில்களுக்கு பொறுத்த வரைக்கும் இல்ல அணில்களுக்கு எல்லா காலத்திலயும் முதலமைச்சராலதான் பிரச்சனை. அது அது இப்ப இருக்கிற முதலமைச்சரா இருந்தாலும் சரி, என்ன பண்றது, நம்ம அண்ணனாலேயே பிரச்சனை வரும்னு சொப்னத்திலும் கண்டலாம். இல்ல நம்ம என்ன எப்படின்னா, சார் சிஎம் ஆயிட்டீங்களா, அதான் ஒரு சாணயம் மாத்துங்க அப்படின்னு சொன்னா வெரி குட், அதெல்லாம் முடியாது அப்படின்ற. என்ன கேட்டா சும்மா ரஜினிகாந்த் முதலமைச்சர்னு வச்சுக்கங்க, நீ பேசாம இருந்தாலே போதும். எவ்வளவு வேணா வச்சுக்கோங்க, எவ்வளவு வேணா ஸ்கிரீன் போட்டுக்கோங்க, அவனும் கூட இது பண்ணுங்க, அதான் சொல்றேன். ஆனா நம்பால அப்படி இல்லதான், ஒரு ரொம்ப இந்த ரூல்ஸ நம்ம கோசம் 1 மணி நேரம் தள்ளி வேணா நீங்க வந்து பாருங்க. 11 மணி ஷோ நம்பால எப்படின்னா, நம்ம போராட்டம் பண்ணிட்டு இப்ப சொல்ற மாதிரி மனு கொடுத்துட்டு வருவோம், மறுநாள் உட்காந்து நியூஸ்ல விட்டு பார்த்துன்னு பாலிமர்ல வரும், அதான் ஜனநாயகன் படம் காலை 10 மணிக்கு தான் திரையிடப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்தார்னு வந்துடும். 1 மணி நேரத்துக்கு சொல்ல முடியாது உண்மையிலே. நாளைக்கே வந்தாலும் அவருக்கு அதான் ப்ரோ, அந்த மாதிரிதான் இருக்கும். நம்ம 4 மணிக்கெல்லாம் பாக்கணும் மாதிரி இருந்தா கேரளா தான் போகணும். 6 மணி ஷோ தான் போட்டிருக்காங்க. 23ஆம் தேதி அன்னைக்கு ஒரு போஸ்ட் வரும் அலெக்ஸ் அண்ணன் அக்கௌண்ட்ல இருந்து, ஜனநாயகன் ஃப்ரம் டுடே. அதான் கடைசி போஸ்ட் நினைக்கிறேன். இல்ல பாக்ஸ் ஆபீஸ் வரும், அதுல இருந்து வரும். அப்புறம் இந்த என்ன இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் என்னாச்சு? ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்னாங்க. அதுக்கு வந்து ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு, எல்லா ரிப்போர்ட்ஸ். ஒரு நிமிஷம், நம்ம அண்ணன் எப்படின்னா, இந்த ஒரு படத்துல கமல் வந்துட்டு இந்த சிவன் வேஷம் போட்டு உட்காந்துப்பானே, டயலாகும் மட்டும் பண்ணுன்றீங்க. இல்ல அது ஜி செக்யூரிட்டி அண்ணாக்கு இருக்கிறதுனால கிளியரன்ஸ் எல்லாம் வந்தாதான் அவரால் செய்ய முடியும். ஏன்னா அது வந்து 1000 பேருக்கு கிட்டத்தட்ட இன்வால்வ் ஆகிற விஷயம், கேதர் ஆவாங்க. சோ இந்த 5000 அவுட்டோர்ல பண்ண மாதிரி இது இன்டோர்ல தான். இதே நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து நம்ம இது டிவி கேல இருந்து வந்து கேட்டுட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு நல்ல மார்க் வாங்கிருக்கு, அந்த பொண்ணு டெய்லியும் கேட்டுட்டு இருக்கு, பாவம். அழுகு இல்ல டெஃபினட்டா இருக்கு ப்ரோ, லிஸ்ட்ல இருக்கு. அதுதான் ப்ரோ இன்ஃபர்மேஷன் எப்படின்னா, எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்துட்டாங்க, எல்லா ஃபேமிலியோடையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம நிர்வாகிகளுக்கே ஒரு தொகுதியிலிருந்து ஒரு ஆள் இல்ல 2 ஆள் தான் கூட வரணும் அவங்க ஃபேமிலியோட. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் போயிட்டு இருந்தாங்க. இப்போலாம் அதெல்லாம் கிடையாது. இப்போலாம் நம்ம போய் கேட்டா இப்போ ஒரே ஒரு ஆள் தான் வரணும், இல்லைன்னா மீறி போனா 2 ஆள். ஒரு நிமிஷம் அறிவு ரிக்வெஸ்ட் 3 காட்டுது பாருங்க, எனக்கு காட்டல. இல்லடா எதுவும் வரலடா. அவங்க அப்பா அம்மா ஸ்டூடெண்ட் ப்ரோ, கூட வந்து நம்ம பசங்க போவாங்க. எப்படின்னா இப்போ ஒரு தொகுதியில இருந்து போறாங்க அப்படின்னா, ஒரு பஸ்ல புடிச்சு போறாங்க அப்படின்னா, அவங்க கூட வந்து ஒரு 4 பசங்க நம்ம இதுல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு போவாங்க. அங்க போயிட்டு அவங்க கீழ இருந்து பாப்பாங்க, அந்த மாதிரி ஒர்க்ல இருக்கு தெரியுமா. அதெல்லாம் எதுவும் கிடையாது. இங்க இருந்து அவங்கள டிரான்ஸ்போர்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்களா, ஒரே ஒரு ஆள் கூட போகணும், அவ்வளவுதான். அந்த ஆளு மேக்சிமம் மேலே ஏறாது. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் மேலே ஏத்திட்டு போட்டோ எடுத்துட்டு அவன் வந்துடணும். அந்த ஆள் வந்து போட்டோ எடுக்கிற மாதிரி இதே ஒண்ணு பண்ணா அதுக்கப்புறம் அந்த ஆளை வந்து வச்சு செஞ்சிருவாங்க. இல்ல அந்த அளவுலாம் இது பண்ண மாட்டாரு. அவர் எப்பவுமே நார்மலா இருக்க மாதிரி தான் இருப்பாரு. ஃபேமிலி இந்த குழந்தைங்க வரும்போதெல்லாம் அவர் வேற மாதிரி மாறிடுவாரு. இல்ல ப்ரோ, அவரு வந்து என்னன்னா, நம்ம வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. குழந்தைங்க போய் பாக்குற மாதிரியும் அந்த ஒரு இது இருக்கிற மாதிரிதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா அவங்க நம்மளும் ஒரு தொகுதியில் 4 பேர் 5 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு க்ரௌட இருக்கும்ல, அதனால வந்து ஒரு இஷ்யூ ஆகும்ல. அதனால மோஸ்ட்லி ஒரு ஆள் இல்ல 2 ஆள் அப்படிதான் பேசியிருக்காங்க. ஆனா இது இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டாங்க, நடக்க போகுது. ஆனா எப்ப டேட் மட்டும் பேரண்ட்ஸ் 2 பேரு ஸ்டூடண்ட் அப்படி இருக்குமா, அந்த மாதிரி தான். அவ்வளவுதான். இங்க இருந்து இப்ப பொள்ளாச்சில இருந்து ஒருத்தங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, பொள்ளாச்சில இருந்து ஒரு ஆள் போகுது. நான் ஒரு கேள்வி கேக்குறேன், இந்த டைம் நம்ம படிச்சிருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருக்கோமா? இப்போ உங்களோட சேர்த்துக்கோமா, சத்தியமா இங்க இருக்க மாட்டேன். பார்த்தேன், அதான்
ஒரு ஒரு மீம் போடுவானுங்க. என்னன்னா, நம்ம மட்டும் இந்த காலத்துல படிச்சிருந்தாங்க அடுத்து தள்ளிருப்பாரு. அப்படியே அதான் அப்படியே இந்த 500 அப்படியே 498 அப்படியே எடுத்து கிழிச்சிருப்பாரு. அதான் சில பேர் பாக்குறேன் புளித்தி மாதிரி தூக்கி போடுவானுங்க. அதெல்லாம் கஷ்டம் சார். அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. அந்த வடச்சல்ல வரும் பாருங்க, கஷ்டம்டா அந்த மாதிரிதான் இது. கஷ்டம்டா இது. இல்ல எனக்கு என்ன கஷ்டம்னா, நான் மத்ததுல கூட சமாளிச்சிருவேன், மேக்ஸ் முடியாது. சொட்டு போட்டாலும் சரி எனக்கு அது விடு. இந்த ஓடிடி வந்துட்டு ஜனநாயகம் எது வாங்கியிருக்காங்க இப்ப அதை சொல்லு. ப்ரோ எல்லாம் ஓடிடி வந்து அமேசான் தானே அமேசான் மறுபடியுமா கேன்சல் பண்ணிட்டாங்க. அவனுக்கு தான் ப்ரோ. ப்ரோ நீங்க என்ன சொல்றீங்க? சிஎம்ஏ ஆயிட்டாரு, இதுக்கப்புறம் அவனை விட்டுருவானுங்களா அவ்வளவு சீக்கிரம்? அந்த இதை வந்து வேற எதுக்கு அப்படி அவனை வாங்கினாலும் ஜி5லயே போட்டுருவானுங்க. முதல்ல ஜி சேட்டலைட் எப்படி இதுனா லீக் ஆன படத்துக்கு நீங்க ஓடிடி இது வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஆமா நீங்க வேற தியேட்டர் செலிப்ரேஷனுக்காக தான் இந்த படத்தை வந்து தியேட்டர்கள் ரிலீஸ் பண்றாங்க. இன்னொன்னு தியேட்டர் செலிப்ரேஷனுக்காக அந்த ரெவென்யூ எடுக்க முடியும்ன்ற தைரியத்திலயும் வந்துட்டு இது பண்றாங்க. இல்ல அலெக்ஸ், நான் இன்னொன்னு சொல்றேன். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. இங்க பாரு, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்ல ரிலீஸ் பண்ணா என்ன பண்ணுவாங்க, டேய் சொல்றது கேளுடா அலெக்ஸ். அது என்னன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்கடா, அலெக்ஸ் கேக்கலங்க நீங்க பேசுறது தினேஷ் ப்ரோ. டேய் அலெக்ஸ், இப்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கவேன். இப்ப எங்க ஃபேமிலில இருக்கவங்க எல்லாம் பாத்தேன்னு வச்சுக்கவேன், விஜய் படத்தை இதுவரையும் இதுல வந்ததப்ப கூட லீக் ஆனது கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி இருக்காங்க. எங்க நீங்க பேசுறது அவனுக்கு கேட்கலங்க. நான் கூட சொல்றேன் ப்ரோ, அவனுக்கு கேட்கல நல்லா தெரியுது. நீங்க கீழே போயிட்டு வாங்க தினேஷ் ப்ரோ. என்ன அந்த நியூஸ் 24x7 அந்த நெல்சன் அரெஸ்ட் போல சீக்கிரமா பண்ணுவோம். அவனை முதல்ல பண்ணுனா முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு சொல்ல மாட்டேன். நடுவுல ஒரு சூர்யா ஃபேன் கூட இப்ப கம்பி எண்ணிட்டு இருக்கான். இது ஏன் இதை சொல்றேன்? இல்ல இப்போ எங்க இல்ல அதான் ஒரு எங்க கிட்டயும் அதான் மாறன்றாலும் இருக்கட்டும், ஐடி எல்லாம் பெரிய அந்த பொழுதுற கதெல்லாம் இங்க இல்ல. மேட்டர் என்னன்னா, யாரா இருந்தாலும் முதல்ல ஒரு சிஎம்ன்ற ஒரு மைண்ட்ல இருக்கணும். இப்ப ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அஜித் சிஎம் ஆனா கூட இப்ப அஜித் எனக்கு கலாய்க்க தோணுதுன்னா, நீ கலாய்க்கிறது ஒரு இது பண்றது வேற, அபியூஸ் பண்ண முடியாது. ஒரு மூளை இருக்க ஒரு இந்த சொல்ல குருவி சைஸுக்கு மூளை இருக்கிறவங்க கூட அதை அபியூஸ் பண்ண மாட்டான். நம்ம கேட்டா இருந்தாலும் பண்ண மாட்டோம். ஏன்னா பேசிக் இப்ப இல்ல ஒரு நிமிஷம் அதான் ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னன்னா வார்னிங் கொடுக்கறது நம்ம டிஎம்கே எதுவா போல வார்னிங் வந்துட்டு தப்பு பெருசா பண்றதுதான் கொடுக்கணும். இது பெரிய தப்பு இல்ல. ஏன் இது பெரிய தப்பு இல்லைன்னு சொல்றேன்னா, உன்னை 4 பேர் உசுப்பேத்துவான். ஓப்பனா சொல்றேன், 4 பேர் உன்னை உசுப்பேத்துவான், இது பண்ணுவானுங்க. இங்க ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் அதான். ப்ரோ நீ பண்ற ட்ரால இந்த மாசிங்கலாம் மாசு ப்ரோ மயிறு ப்ரோ நீ உசுப்பேத்துவானுங்க. இவனும் இருக்கிற அந்த நான் தான் பொருத்தி, நான் தான் வளர்த்தி, நான் தான் பெரிய ஐடி வச்சுக்கிறேன்ற பேர்ல நேரா போயிட்டு இந்த சிஎம் அட்டாக் பண்ணி ஆனா ஃபேமிலி அபியூஸ் பண்றது, இல்ல மாஃபிங் பண்ணி அபியூஸ் பண்றது, ஏதாவது அசிங்கமா இந்த பயில அந்த பயிலன்னு போடுறதெல்லாம் போய் கம்பி என்ன போடுறது நீ மட்டும் தான் இருப்ப. சரி இப்போ அந்த சூர்யா ஃபேன் அரெஸ்ட் தானே, அரி சோசியலிஸ்ட் போய் பார்த்தானா, இல்ல வேற யாராவது போய் பார்த்தாங்களா, இல்ல கூட வேற மன்றத்தில் யாரா போனானா? மயிரா கூட பார்க்க மாட்டாங்க. புரியுதா? இது ஏன் சொல்றேன்னா, அவன் அடுத்த படத்துக்கு ஃபயர் விட போயிடுவான், அவன் காசு பார்க்க போயிடுவான். இந்த அரி சோசியலிஸ்ட் இவங்க காசு பார்க்க போயிடுவானுங்க. அவன் படத்தை பார்க்கவே ஆள் போக மாட்டான். நீ என்னடா வந்து பெயில் எடுக்கிற இல்ல ஒரு நிமிஷம் முதல்ல இல்ல ஒரு விஜய் ஃபேனா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு முதலமைச்சர் இதுல இருந்துக்கிறேன், இல்ல ஒரு விஜய் ஃபேனா இருந்துக்கிறேன், சூரிய அடிச்சா உன்னோட அசிங்கம் எதுவுமே இல்லை. ஏன் முதல்ல சொல்றேன்னா, அவங்களை டவுன் பண்ணி சொல்லல. நியாயப்படி பார்த்தா நம்ம ஒரு இது எப்படி இதுனா 3 பேர் சண்டை போட்டோம். ஒண்ணு விஜய், ரஜினி, அஜித். அஜித் வந்து நம்ம சைடு ஒரு நிமிஷம் வரும். நம்ம சைடு அஜித் ஏன் சேர்ந்தாருன்னு சும்மா சொல்றேன்னா, அஜித் வந்துட்டு எதுவும் தளபதி கிட்ட தலையிடல. அதே நேரத்துல அஜித் ஃபேன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் 90% அஜித் சைடுல இருந்து ஒரே ஒருத்தர் தான் கடிச்சுக்கிட்டு இருக்கான். மிச்சம் எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. முதல்ல ஐடி பாக்காது. இல்ல ஐடி பாக்காதீங்க. இது எப்படி இருக்குன்னா, ரஜினி நம்ம கிட்ட பெர்ஃபெக்டா இருந்து ரஜினி ஃபேன்ஸ் கடிச்சிருந்தா நம்ம யாருமே ரஜினியை வந்துட்டு பெருசா அடிச்சிருக்க மாட்டோம். ரஜினி பைத்தியக்காரன் வேலை பார்த்து விட்டான் அங்க. ரஜினி இப்போ நான் ப்ரோ ஓபனா சொல்றேன், எனக்கு ரஜினி ஃபேன்ஸ்ல 1-2 பேரு நல்ல ஐடியா எல்லாம் இருக்காங்க ப்ரோ. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்காங்க.
ஆனா ரஜினி கோளாறு இது எப்படி இருக்குதுன்னா, தொண்டர்கள் வந்துட்டு அதான் இது சொல்லுவான் பாரு, அதாவது பூசாரி நல்லாம சாமி கிட்டவன்ற மாதிரி ஆயிடுச்சு உண்மையில ரஜினி கிட்ட மட்டும். இது எல்லாருக்கிட்டும் அது ஆப்போசிட்டா இருக்கும். அதனாலதான் ஒண்ணு சொல்றேன், ஊம்பு குத்தணும்னா நீங்க வேணா அந்த போலீஸ் கார்டன்ல ஒருத்தருக்கான் பாருங்க பேப்பர் பச்சிக்கின்னு, அவங்க கிட்ட போய் அடிச்சுக்கோங்க. வேற யாருக்கிட்டையும் வந்துட்டு அடிக்காதுங்க. வேற யாரும் பெருசா பெருசா இந்த அடிக்கிறது டார்கெட் பண்றதுன்னு பண்ணாதீங்க. இன்னொன்னு, இப்ப இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, யாரு அபியூஸ் பண்ணாலும் யாரு முதலமைச்சர் இது பண்ணாலும் தமிழ்நாடு போலீஸ் ஐடியை டேக் பண்ணுங்க. இன்னொன்னு நிறைய தான் இப்போ கட்சி ஐடியை டேக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த ட்வீட்டோட லிங்க் எனக்கு அனுப்புங்க. ஏன் இப்ப எனக்குன்றனா நானும் இப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற டீம்ல வந்துட்டு இப்ப எனக்கும் கொஞ்சம் கான்டாக்ட் அனுப்புற மாதிரியும் இருக்குது. நாங்க இப்ப எல்லாரும் இங்க ஒரு டீம், இந்த விஎஃப்என் டீம்ல இருந்து தான் நாங்க நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கோம். நிறைய பேர் இந்த அபியூஸ் ஐடிஸ் எல்லாம் நாங்களும் அனுப்பிச்சிருக்கோம். ஒரு சில ஐடிஸ் பேர்லாம் சொல்ல முடியாது, நிறைய இதெல்லாம் பண்ணிருக்கோம். மேட்ரு என்னன்னா, ஒரு 3 ரூல்ஸ் இருக்கு. ட்ரால் பண்ணாம பெருசா மாட்ட மாட்டான். ட்ரால்னா என்னன்னு தெரியாது, ஒரு லிமிட் இருக்கு. ட்ரால் லிமிட் எல்லாருக்கும் தெரியும். அசிங்கமா பேசுறவன், மாப்பிங் பண்ணவன், இல்ல வந்துட்டு ஒரு சென்சிட்டிவான இந்த கரூர் விஷயம் அந்த மாதிரி பண்ணவன், இவங்க எல்லாம் கண்டிப்பா ஒண்ணு கம்பி அண்ணுவானுங்க, இல்ல வார்னிங் இதுக்கப்புறம் போவானுங்க. மார்க் பண்ணிடுவானுங்களா? மோடின்னு இருக்கணும்ல. அதான் என்ன கேட்டாதான் சொல்றேன். இல்ல, ஒரு ஃபேன் பேஸ நம்பி வாழ்க்கையை தொலைச்சிக்காதீங்க. டிஎம்கே ஆவது பரவாயில்ல, அவனுக்கு ஏதாவது காசு கொடுக்க இருப்பானுங்க, கூட அவனுக்கு ஏதாவது கவுன்சிலர் எடுத்து உள்ள ஆள் இருப்பானுங்க. இப்ப உண்மையில இந்த சூர்யா ஃபேன் ஒருத்தன் இப்ப நீ ஏதோ 15 நாள் ஏதோ ஜெயில இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. உண்மைதான். அவன் எங்க சென்னையா அவன்? தெரியல, ஆனா விடுங்க. அது அவனை இப்போ ஒண்ணு சொல்லிட்டான், அவனை அலெக்ஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். ஒரு இது என்னன்னா, இப்ப சொல்றது கூட நாங்க விஜய் ஃபேன்ஸு எங்க தலைவரை நீங்க பேசக்கூடாது அந்த ஆங்கிள்லயே சொல்லல. ஒரு ஸ்டேட்டோட எலெக்டட் சிஎம் அவரு. அத ஞாபகம் வச்சுக்கோ. உங்களுக்கு அவரை பிடிக்காம இருக்கலாம், நீங்க ஹேட் கூட பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு கூட தான் ஸ்டாலின் சார் மேல 1008 இது இருந்துச்சு. நாங்க இப்பயுமே ஸ்டாலின் சார் தான் சொல்றோம். அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த கைடன்ஸ் நாங்க ஃபாலோ பண்றோம், மரியாதையா நடத்துறோம். நீங்க அந்த லைனை கிராஸ் பண்ணும்போது நீங்க அந்த பழைய ஃபேன் ஃபைட் மோகத்திலே பண்ணாதீங்க. இது கவர்னன்ஸ். நீங்க ஒரு இதுக்குள்ள வந்துட்டீங்க, ஒரு பியூரோக்ரஸிக்குள்ள அவர் வந்துட்டாரு. அவர் அவர் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர். நீங்க அவரை அவமதிச்சு அப்படி பேச முடியாது. இது ஃபேன் ஃபைட் கிடையாது. நீங்க என்ன அதை விட்டு வெளியே வாங்க. அவர் சினிமால இருந்து அவர் வெளியே வந்துட்டாரு. அவரை பத்தி நீங்க பேசணும்னா ஹி ஹாஸ் டபுள் ரோல். நீங்க அவரோட கட்சி தலைவரை கூட நீங்க அவரை இது பண்ணலாம், திட்டலாம். அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க 1000 திட்டிருக்கலாம், அது வேற. அது கூட அதுவே தவறு. பட் அது கூட பரவாயில்ல. பட் ஆனா இப்போ அவரு தான் ஸ்டேட்டோட சிஎம். அவரு தான் உங்களுக்கும் சிஎம். உங்க ஸ்டேட் சிஎம் நீங்களே அபியூஸ் பண்ணா அது என்ன சொல்றது, சிவில் இன்டெகிரிட்டியை பாதிக்கும். ஒரு நிமிஷம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இப்ப ட்விட்டர் புதுசா அப்டேட் பண்ணிருக்கேன், எல்லாம் பாத்துருப்பீங்க. அதுதான் அந்த மயிரை தான். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, அது எனக்கும் பிடிக்கல. ஆனா இந்த அப்டேட்ல நீங்க உள்ள போய் படிச்சு பார்த்தாலும் தெரியும். இந்த அப்டேட்டை பத்தி நீங்க கூகுள்ல புது அப்டேட் சர்ச் பண்ணாலும் தெரியும். நம்ம போன்ல இருக்கிற லொகேஷனை ட்ராக் பண்ணும் இது. அதாவது ட்ராக் பண்ணி, இது ஒண்ணும் இல்ல, இது போலீஸ், இதை போலீஸ் எடுக்க முடியும்னு இல்ல. உங்க ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஐடில கொஞ்சம் ஹேக்கிங் அந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்சிருந்தா அவனே உன்னுடைய லொகேஷன் எடுப்பான். ஏன் இது சொல்றேன்னா, இங்க எல்லாமே லொகேஷன்ஸ்ல இருந்து நீ போடுற ட்வீட் எங்க இருந்தது எல்லாமே ஷேர் ஆகின்னு இருக்கு. இவனுக்கு எப்படி தெரியுமா, சில பேரு நான் வேற நம்பர் கொடுத்தேன், இது பண்ணேன். ஐபி அட்ரஸ்ன்றது உன் நம்பர்லடா முதல்ல. அதான் உன் நம்பர். இப்ப இது எப்படி இருக்குதுன்னா, அந்த மாதிரி தற்கூரியா இருக்கானுங்க, ஃபேக் ஐடியில போய் பண்றேன்னு. பேசுறது கேக்குதா? நான் சில விஷயம் கேட்கணும்டா. இந்த சினிமா இதுல பேசுறான் இல்ல, அவங்களுக்கு என்ன காண்டு இவர் மேல? ஆக்சுவலா நம்ம ஓப்பனாவே பேசுவோம் எல்லாமே. இவர் மேல என்ன காண்டு அப்படி? இவர் பண்ண இல்ல, இவர் பண்ண இது பண்ண முடியலன்னா, ரெக்கார்டு எதுவும் பண்ண முடியலன்னா? இல்ல அப்படி இல்ல ப்ரோ. 3 விஷயம் இருக்குது. என்னன்னா, இப்போ சில பேருக்கு என்னன்னா, என்னுடைய ஃபேவரட் ஹீரோ இவரோட வயசு 1 வயசு தான் கம்மி, இல்ல இவரோட வயசு 1 வயசு தான் அதிகம். ஆனா அந்த ஆளு பார்த்தா ஒரு ஹிட்டுக்கு அதான் இப்படி பண்றாங்க, இல்ல ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு இது பண்றாங்க, இல்ல அதான் நார்மலா ஒரு படம் பண்ண மாட்டானுங்க. இந்த மாதிரி ஒரு அதான் இல்லங்க, அப்படி ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும்போது என்னன்னா, திடீர்னு ஒருத்தர் மட்டும் பார்த்தா அதான் இது எப்படி இது வருவா. இது எப்படி தெரியுமா இருக்கு அலெக்ஸ்? இது நான் படிக்கலன்னு சொல்லிட்டு எங்க அப்பா பக்கத்து வீட்டுக்காரனை போய் அடிக்கிற மாதிரி இருக்கு அலெக்ஸ். இல்ல ப்ரோ, இது ஒரு நிமிஷம் சொல்றேன். இது எப்படி இதுன்னா, சொல்ற மாதிரிதான். இவரு வருவாராம், லியோ கொடுப்பாராம்,
அதுவும் ஹையஸ்ட் கிராஸ் வருமா? சரின்னு கோட்டு வந்துட்டு அதான் இருக்கிறதுல லீஸ்ட் ஹைப் வரும், அதுவும் ஹையஸ்ட் கிராஸ் பண்ணுவாராம். அதான் இல்ல அதுவும் ஹையஸ்ட் கிராஸ் பண்ணுவாராம். ஒரு வருஷம் படம் பண்ண மாட்டாராம். அந்த வருஷமும் எல்லா படமும் நாசமா போகுமா? அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா இவரு சிஎம் ஆயிடுவாராம். சிஎம் ஆயிட்டு சீஃப் மினிஸ்டர் டைட்டில் கார்டு போட்டு அதான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாராம். இது யாரா அது? இல்ல நம்ம சொன்னோமா இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, நம்ம சொன்னோமா? சரி அதை விடுறாரு, ஐயா படத்தை இதை கூட விடுறா. இப்ப எலெக்ஷன் இதை பேசுறாங்க தெரியுமா? இல்ல ஒரு நிமிஷம் ப்ரொஃபசர் ப்ரோ பண்ணாதீங்க நம்ம சொன்னோமா, சரி பண்ணுங்க நீங்க சொன்னா மட்டும் அவங்க பண்ணி கிழிச்சுடுவாங்க. சரி ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ப்ரோ இதுல ஒண்ணு சொல்றேன். கோட்டுக்கு அப்புறம் இந்த 2 வருஷம் கிட்ட படம் இல்லையா, இப்ப 3வது வருஷம் இப்பதான் விடுறாங்க. அது வேற விஷயம். ஒண்ணும் இல்ல, யாராவது எந்த வெப்சைட் வேணா போய் சர்ச் பண்ணு, தமிழ்நாடோடைய ஹையஸ்ட் ஓப்பனிங் என்னன்னு பாரு. ஒரு நிமிஷம் தமிழ்நாடோடைய ஹையஸ்ட் ஓப்பனிங் என்னன்னு பாரு, தமிழ்நாடோடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் என்னன்னு பாரு, லாஸ்ட் 15 வருஷத்துல அதிக ஹையஸ்ட் கிராஸ் ஆஃப் தி இயர் கொடுத்தது யாருன்னு பாரு. ஆனா இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இல்ல ஒரு நிமிஷம் ரஜினி ஃபேன் நேரத்தமா வருவான், நான்லாம் 1900ல இன்னும் புடுங்கன்னு தெரியுமான்னு வருவான். நீ அப்ப புடுங்கினது எவன்டா இப்ப தெரியுன்ற மாதிரி. ஒரிஜினல் ஐடி அவங்கள 2 வருஷமா என்ன அண்ணன் படம் வராதனால, விஜய் படம் வராதனால பயங்கர டவுன்ஃபால் தான் போட்டிருந்தாங்க. ஒரு நிமிஷம் ப்ரொஃபசர் ப்ரோ அறிவுரை கிட்ட சொல்லுங்க. கார்த்திகை தெரியுன்னா ஒரு மீம் பார்த்தது, நான் சத்தியமா நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு கிளம் வந்துட்டு இப்படி நீட்டும், என்ன நீட்டும்னு பார்த்தா இந்த இதை புதுசு சிஎம் சீட்டு கொடுன்னு. இந்த அதை ஜூம் பண்ணி பார்த்தா 20 இண்டஸ்ட்ரி வச்சு 20 இண்டஸ்ட்ரி வச்சுக்கிட்டு சிஎம் சீட்டை கொடுன்னு கேட்பான் ரஜினி. ஏன்னா இண்டஸ்ட்ரி தான். அப்ப என்ன உனக்கு இவன் பேர் என்னது, அல்லு அர்ஜுன் சிஎம் ஆயிடலாம், ஏன் ரிஷப் ஷெட்டி இவன் சிஎம் ஆயிடலாம், ஏன் ரன்பீர் கபூர் சிஎம் தான், நிறைய பேர் சிஎம் ஆகலாம். யாரும் வேணாம் சிஎம்ன்றதான் இவனுக்கு அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்காங்க, ஏதோ நம்ம ஈஸியா சிஎம் ஆன மாதிரி. சிஎம் கூட ஆயிரலாம், மெண்டலான் ஆக முடியாது. சரியா? இல்ல அது சூப்பர் ஸ்டாருங்க, அது சூப்பர் ஸ்டார். சரி இல்ல இன்னொன்னு ப்ரோ, இப்போ ஒரு நிமிஷம் சூப்பர் ஸ்டாருன்னு இல்லங்க, இப்போ தளபதின்றது ஒருத்தர் தான், அது ஒரே ஒரு பட்டம் தான், அது தளபதின்றது. இன்னொன்னு அது அது இந்தியா முழுக்க தளபதினு தான் கூடுவாங்க. இந்தியக்காரங்கிட்ட போய் தளபதினு சொன்னாலும் தளபதினு தான் சொல்லுவான். ஆனா இந்தியக்காரங்கிட்ட போய் ஊர் சூப்பர் ஸ்டார்னு கேட்டா ஷாருக்கான் சொல்லுவான், அங்க ரன்பீர் கபூர் சொல்லுவான், இதே இல்ல ஒரு நிமிஷம் அதான் ஆந்திரால போயிட்டு சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா மகேஷ் பாபு சொல்லுவான். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்லயும் ஒருத்தர் இருக்கான். ஆனா ரஜினி ஃபேன்ஸ் நினைப்பு என்ன தெரியுமா, நாங்கெல்லாம் இந்தியாலேயே நான் தான் ஒரு இருந்துரு, தமிழ்நாட்டுல இங்க போயஸ்காரன் தாண்டா கூட இங்க எவனுக்கும் தெரியாது அவனு. அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, அது என்ன பண்றது, ஒரு கனவுலயே வந்துட்டானுங்க. ஆனா என்ன உண்மையிலே அந்த 90sல பெரிய ஆளா இருந்தான். ஏன்னா அந்த டைம்ல கமல்னு ஒரு மலுமுட்டை இருந்தான், அது வேற விஷயம். அலெக்ஸ் உண்மையா சொல்றேன், எனக்கு கோவம் எல்லாம் கிடையாது அலெக்ஸ், உண்மையா சொல்றேன், எனக்கு கோவம் கிடையாது. உண்மையா எனக்கு வருத்தம். அவரே எனக்கு பிடிக்கும் ஃபர்ஸ்ட். அது நம்ம சில இன்சிடென்ட்க்கு முன்னாடி நடந்த வரைக்கும் எனக்கு பிடிக்கும் அவரை, கோவம்லாம் கிடையாது. எனக்கு வருத்தம் தான் இருக்கு, நீயா இப்படி பண்ணுவ அப்படின்ற மாதிரி இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நான் அவரை பாக்குறேன். நான் ஒரு செப்டம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் அப்படி பார்த்தேன். 27க்கு மேல அலெக்ஸ் மாதிரி நானும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, இல்ல ஒரு நிமிஷம், நான் இப்ப இவனுங்கள மாதிரி ஜெயிலர்ல தளபதி அடிச்சனால ஏட் பண்ண அந்த மாதிரிலாம் இல்ல. அதாவது you should never kick someone when we should never kick someone when they are down அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்த கீழே விழுந்திருக்கும் போது அவனை மிதிக்க கூடாது, அது அது கோலத்தனம் தான், அது இதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க, சிவல்ரியே கிடையாது. சரியா? அத பண்ணானுங்க. இவனும் ஒருத்தன். சரியா? கேக்குது. அதான் never kick someone when they are down அப்படின்னு சொல்லுவாங்க. அத அவன் பண்ணான். அது பண்ணது அதுவும் உன்னோட ஜூனியரு, உன்னோட வயசுல கம்மி, அப்படி ஒரு ஆளை ஒரு சிச்சுவேஷன்ல போடுறோம்னு ஒரு இது கூட இல்லாது. சரி விடுங்க, ஜாலியா பேசுவோம். அலெக்ஸ் விட்றா, அவன் கிடக்குறான். இல்ல இங்க எனக்கும் ஆர்டல் காரணம் தான் போட்டி. என்ன மீறி நீ ஸ்பேஸ் ஓட்டுவியான்னு அவன் சொல்லுவான். ஓட்டவன்டான இந்த சைடு நான் உட்காந்து இருக்கேன். அவன் மட்டும் இல்ல, ஜியோ காரணம் பண்றான். ஆமா ஹரி
சொல்லுங்க கார்த்தி ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் ஹரி ஓகே ஹரி அந்த அந்த ஹரி ப்ரோ ஒரே ஆளெல்லாம் நிமிஷம். பெருசா பேசாத ஹரி. நான் அந்த ஆள் பெருசா இல்ல இன்னும் அவன் பேசலையே. ஃபேமிலியே வயித்தச்சல், அந்த வயித்தச்சல்லே இருக்குது. 2 நாள் முன்னாடி அவனை அவங்க ஒய்ஃப் கடந்து பேட்டி போலான்றேன். கொடுத்தது. அவன் டாபிக்கே வேணான்றேன். ரொம்ப யா ஜாலியா இருக்கும். யா ஹரி அவன் பிரச்சனையெல்லாம் விடுங்க. இப்ப இப்ப ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்கானுங்கல்ல புதிய தலைமுறையில. அவன் என்ன ஹார்ஸ் ட்ரேடிங்ல ஆமா இருந்தவனா என்ன? ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி இது சொல்லி பண்ணிருக்காங்க. ஏன்னா இன்னொன்னு கான்ஸ்டன்டா அந்த கம்யூனிகேஷன்ல இன்னொன்னு இருந்து. என்னன்னா அவர் வந்து இந்த கார்த்தி ப்ரோ ஒரே கொளத்தூர் செகண்ட் முடிச்சுக்கிறேன். ஒரே செகண்ட். ம், அவரு கான்ஸ்டன்டா அந்த இதுல இந்த குதிரை பேரத்துல சம்பந்தப்பட்ட ஆட்கள் கூட கான்ஸ்டன்டா கம்யூனிகேஷன்ல அந்த ஆள் இருந்திருக்காரு. இப்ப அந்த ஆளோட போன், அதாவது இந்த புதிய தலைமுறை நெறியாளரோட போனை வந்து ஃபாரன்சிக்கு கொடுத்துருக்காங்க. அதை அவங்க செக் பண்ணிட்டு ஃபுல்லா ட்ராக் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க டெலீட் பண்ணாலும் அதெல்லாம் அவங்க ரெக்கவர் பண்ணி எடுத்துருவாங்க. ஃபாரன்சிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஏதாவது ப்ரூவ் ஆச்சுன்னா ஃபர்தரா நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ அதுதான் இப்ப இருக்கிற நிலவரம். சொல்லுங்க கார்த்தி ப்ரோ. அவர் வந்து கொளத்தூர் தொகுதி தான் அவரு. இப்ப அலெக்ஸ் சொன்ன ஒருத்தனை யாருங்க அரெஸ்ட் பண்ணது? ஒரே நிமிஷம் கார்த்தி ப்ரோ, நான் முடிச்சுட்டு அப்படியே மீட் வைக்கிறேன். யாரையோ அரெஸ்ட் பண்ணாங்க நீங்களே, இது எப்ப ப்ரோ நடந்துச்சு? எவனை ப்ரோ அரெஸ்ட் பண்ணாங்க? நம்ம சொன்னது யாரு? ஜென்சி டிஎம்கே காரணங்களா? இல்ல எவனோ சூர்யா ஃபேன் நீங்களே. அதுதான் இப்பதான் அலெக்ஸ் சொல்லி முடிச்சானே. யாரு அவன்? ஜென்சி அவன் டிஎம்கே சிஎம் காரனா? சும்மா இல்ல நார்மலா சிஎம் அபியூஸ் ஐயா, பண்ணி போட்டான். ஏதோ இல்ல ஒரு போட்டான்னு ஒரு நினைக்கிறேன். நிமிஷம் மீம்ஸ் ஏதோ இல்ல போட்டிருந்தாங்க. இல்ல இல்ல ஒரு நிமிஷம். ஆனா இதுல பெண் குறிப்பு என்னன்னா, அவன் ஆல்ரெடி டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி ட்வீட் எல்லாம் போட்டிருக்கான். இதுடா இந்த ஓ வேலைன்ற மாதிரி தான் டிராவிடியன் இருந்துச்சு. ஸ்டாக்ஸ் அவங்க ரைட்ரா. ஆனா இல்ல டிஎம்கே என்ன, நான் இப்படி சொல்றேன், டையா டிஎம்கே இல்ல, ம் சும்மா ஏதோ உப்பு போட்டிருப்பான் போல. ஆனா அதே சொல்லியிருந்தானுங்க. ம். ஆனா சூர்யா ஃபேன் தான் ப்ரொஜெக்ட் பண்ணு சும்மா இந்த மாதிரி பண்ணியிருந்தானுங்க. எனக்கு கேட்டா இது தேவையில்லாத வேலை தான். இல்ல நான் திரும்பவும் அலெக்ஸ் ப்ரோ, சொல்றேன் இப்ப. சொல்லுங்க. இல்ல இப்போலாம் நமக்கு உண்மையாலுமே வந்து நானே பாக்குறேன். ஒரு சில எல்லாம் நல்ல விஷயம் பண்ணாலும் கீழ வந்து அவன வந்து ஈ அடிச்ச மாரி மொக்கிறானுங்க. ஐயோ! அப்படியா, இப்படியா, அத பண்ணிட்டாங்க, இத பண்ணிட்டாங்கன்ட்டு. போய் எனக்கெல்லாம் ரிப்ளை பண்றதுக்கு சங்கடமா போச்சு. நான்லாம் வந்து ஃபேன் ஃபைட்லேருந்து வந்தாச்சு. நம்ம மக்களுக்கு எதாவது செய்யணும். ஏதேச்சும் ஒரு பிரச்சனைய பார்க்கணும்னு போயிட்டோம். இவனுக்கு வந்து உட்காந்துட்டு பக்கம் பக்கமா ரிப்ளை பண்றதெல்லாம் விட்டு போயாச்சு. நம்ம ஒரு சைடு நம்ம ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு இவனுக்கு வந்து இப்பதான் புடிச்சு காலம் நக்கிட்டு கிடக்குறானுங்க. அதான் இதெல்லாம் ஒரு இல்ல ப்ரோ, என்னன்னு தான் அதான் ஒரு புரியல. நிமிஷம் இல்ல. நானும் அதான் இப்போ இல்ல இவனுங்க யாருக்கிட்டையும் வார்னிங் தரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு சிஎம் ஒரு பேசிக் அறிவு கூட இல்லைன்னா அது இவன் தான். அதான் திரும்பவும் ஒண்ணு சொல்றேன். 4 பேர் உசு பேசுறான்ற பேர்ல 4 பேருக்கு இல்ல ஸ்மைலி போடுறான், மாஸ்க் காட்டுறான், இல்ல உன் ட்வீட்டை வந்துட்டு நீ மாசு ப்ரோன்றான்ற பேர்ல தளபதியை தான் சிஎம் அபியூஸ் பண்ணிக்கின்னு இல்ல சிஎம்க்கு மாஃபிங் பண்ணிட்டு இருந்தா ஒண்ணு ஜெயில உட்காருவ, இல்ல வீட்டுக்கு வார்னிங் வரும். எதுவா இருந்தாலும் இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப தெரியாம வேற இப்ப நம்ம வீட்லயே போயிட்டு இப்ப சும்மா கேக்குறேன். முதலமைச்சர் வந்துட்டு ஸ்டாலின் எடுத்துப்போம். ஸ்டாலினை வந்துட்டு நான் வந்துட்டு திட்டி போட்டேன், அதான் வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு, இல்ல வந்துட்டு ஸ்டேஷன்ல என்ன கொண்டு போய் உட்கார வரேன்னா வீட்டுல அசிங்கமா திட்டுவாங்க. எந்த வீடா இருந்தாலும், நீங்க எந்த வீடு, எந்த ஸ்டேட், எந்த கண்ட்ரியா இருந்தாலும் அங்க இருக்கிற சிஎம் நீ திட்டினாலும் உன் வீட்டுல இருக்கிறவங்க அதையும் என்ன கேட்பானா, தாண்டி முதல்ல என்ன மைத்துக்கு தான் எதுக்கு பண்ணதான் இல்ல கேட்பான். அதையும் தாண்டி எதுக்கு நான் நீ இந்த அப்படிதான் வேண்டாத மாஸ் வேலை பண்ணுவேன், எனக்கு அந்த பயம் எல்லாம் இல்ல அப்படின்னா உங்க அப்பாவும் போய் உங்க ஜெயில அம்மாவும் தான் உட்காரு. கோர்ட்டுக்கும் வீடுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கணும். காசு தான் போயிட்டு இருக்கும். அதுவும் அவ்வளவுதான், அதான் சிம்பிளா அதான் தான் ப்ரோ அதுவும் சொல்றேன். எனக்கு வந்துட்டு சத்தியமா ஜாமீன் தான் அதான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். ஏதாவது இல்ல ஆமா அதை அதான் ஃபர்ஸ்ட் நான் வச்சுக்கணும். அதான் இல்ல ஐயா எனக்கு இல்ல எனக்கு கேட்டா சுத்திக்கிறவங்களாம் தருதல புள்ளைங்க. அதான் இவன் பேரும் கெட்டு போவோம், அவங்க பெற்றவங்க பேரும் கெட்டு ம் போகுது. எதுக்கு இந்த மானம் கெட்ட வேலை? இல்ல இல்ல ஒரே இல்ல நான் இல்ல நிமிஷம். ப்ரோ, இல்ல அவ்வளவு அலெக்ஸ். ரிஸ்க் எடுத்து கார்த்தி இல்ல ஏதோ ப்ரோ சொல்ல ஒரு வந்தாரு. நிமிஷம் இல்ல அவ்வளவு ரிஸ்க் எடுத்து எதுக்கு பண்ணணும்? ம் இல்ல லக்ஸ், சொல்லு இது சொல்லு. பொதுவாவே இல்ல எல்லாத்துக்கும் அப்ப தெரியும் லக்ஸ். கார்த்தி ஏதோ ஒரு சொல்ல வந்து வந்தாரு. கவர்மெண்ட்ல டாப்ல இருக்க பொசிஷன்ல இருக்கவங்களை ஒருத்தங்க இது பண்ணா அப்படின்னு ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரி தற்குறித்தனம் பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் இப்ப கம்பி எண்ணிட்டு அதான் இருக்காங்களா. தெரியல இவனுங்களுக்கு. இல்ல ஆஹ் இல்லையா அது உங்களுக்கு எம்எல்ஏ ஒரு நிமிஷம் எம்எல்ஏ அபியூஸ் பண்ணாலே உனக்கு ம். ஸ்டேஷன்ல இதுவாகும். இதுல சிஎம் அலெக்ஸ் அபியூஸ் அதாவது பண்றாங்க. இன்னொருத்தன் போக வேண்டிய இருக்கான், அவன் கூடிய சீக்கிரம் போவான்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து எலெக்ட் பண்ணி வச்ச ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நீங்க அந்த சட்டசபைக்குள்ள இருக்கிற யார பேசினாலும் தப்புதான். ம் சரியா? அது இல்ல தவறு. அவங்களோட போஸ்டிங்க்கு ஒரு மரியாதை இருக்கு. அது அந்த ம் மரியாதையை தான் கொடுக்க சொல்றோம். நீங்க அந்த பர்சனை பிடிக்காம இருக்கலாம், ஆனா அந்த போஸ்டிங்க்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை கொடுக்கணும். ம் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம தற்குறியா இருந்துட்டு ஊர்ல இருக்கிறவங்கலாம் தற்குறின்னு சொல்லக்கூடாது. சரியா? ம் அதுவும் இல்லாம இந்த அததான் டிஎம்கே சொல்ல வரோம். ஜென்சின்னு இருக்காங்க தெரியுமா, அவங்க எல்லாரும் வந்துட்டு அவங்க குடும்ப அரசியல் தான் வந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து கவுன்சிலரு, எம்எல்ஏ, எக்ஸ்எம்எல்ஏ, எக்ஸ்எம்பி இந்த மாதிரிலாம் இருந்து வந்திருக்காங்க. அவங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, அதனால பண்றாங்கன்ற ஒரு இதுல இருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு மேலேயும் கேஸ்லாம் இருக்கு. ஆமா. தயவு செஞ்சு அவங்கள ஃபாலோ பண்ணி நீங்களும் போய் தேவையெல்லாம் மாட்டிக்காதீங்க. இல்ல டிஎம்கே அந்த ஜென்சிலேயே இதுல அவங்க அம்மா எப்படி ப்ரொஃபசர் பேசுறாங்க ப்ரோ பாத்தியா, இல்ல நம்ம ஒரு பார்க்காத நிமிஷம் இல்ல போலீஸா அப்படிங்குது. இல்ல ப்ரோ மேல
இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல மேல இன்ஃபுளுசர் சப்போர்ட் இருக்கிறவனு சோசியல் மீடியால போட்ட மானபங்கம் படுத்தி அவன் இந்த ஏரியால தலை காட்டாத அளவு சுத்தின்னு இருக்கானுங்க நிறைய பேர். நிறைய பேர் அப்படிலாம் இருக்கானுங்க. அதாவது என்னைக்குமே ஒண்ணு சொல்லிட்டா இல்ல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க ஸ்டாலின் அவரை கலாச்சோ இல்ல ஸ்டாலின் அவரை தப்பா பேசியோ உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி பரவுதுன்னா அது கம்மி தான். அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு நடத்தின ஆட்சி அப்படி. ஆனா தளபதி இல்ல அவர் ஆட்சி நடத்தினார்ல அந்த 5 வருஷம் ஆட்சி நடத்தும் போதும் சரி, நம்ம பசங்க எல்லாருமே வந்து நியாயமா அவங்க கவர்னன்ஸ் தான் கேள்வி கேட்டாங்களே தவிர அவர் இந்த மாதிரி மார்பிங் பண்ணி சுத்திக்கிட்டு இல்ல. நம்ம பசங்க தெளிவாதான் இருந்தாங்க. அவரு இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்ட நம்ம பசங்களையே 2-3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. நியாயமா கேள்வி தானே கேட்டாங்க அவங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது இப்ப ப்ரொஃபசர் ப்ரோ மார்பிங் எல்லாம் பண்ணோம். ஆனா அது வந்து எப்படி என்ன மாதிரி மார்பிங்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து அட்டைப்படம் இந்த கார்ட்டூன் எல்லாம் வரைவாங்க. பொலிட்டிக்கல் கார்ட்டூன் காமெடியா வரைவாங்க. அந்த மாதிரி காமிக்கல் அவங்களே சிரிக்கிற மாதிரி பண்றது, ஃபன்னா பண்றது வேற. அபியூசிவா வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி